ஒரு ஊரில் குமார் என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவன் காலையில் எழுந்து பள்ளிக்கு செல்லும் முன் உணவு அருந்த மாட்டான். அதனால் பள்ளியில் பாடத்தின் மேல் கவனம் செலுத்த முடியாமல் குறைவான மதிப்பெண் வாங்குவான். ஒரு நாள் பள்ளி முடிந்து வீட்டிற்கு வரும் வழியில் மரத்தில் ஒரு மணி தொங்குவதைக் கண்டான். அதனை அடிக்கும் பொழுது அதிலிருந்து ஒளியுடன் ஒரு தேவதை வந்தாள். பிறகு அவள், "சிறுவனே, நீ ஏன் இவ்வளவு உடல் மெலிந்து இருக்கிறாய்?" என்று கேட்டாக. அதற்கு குமார், "என்னால் 2 வேளை உணவு சரியாய் சாப்பிட முடியவில்லை. அதனால் இரவு நேரம் அதிகமாக சாப்பிட்டு விடுவேன்" என்று கூற, அதற்கு அந்த தேவதை சிரித்துக்கொண்டு, "சிறுவனே, உணவானது காலை வேளை ராஜாவைப் போல் அதிகமாக ஆரோக்கியமான உணவை சாப்பிட வேண்டும். மதியுணவு மந்திரியைப் போல் அளவான உணவாக சாப்பிட வேண்டும். இரவு உணவு பிச்சைக்காரன் போல் குறைவாக உண்ண வேண்டும்" என்று கூற, உடனே அந்த குமாரும் அடுத்த நாள் முதல் காலையில் நன்றாக உணவை அருந்தி பள்ளியில் சிறந்த மாணவனானான்.